தாமிரபரணி ஆற்றில் 2 குருஸ்தலம் இருக்குது. ஒரு குருஸ்தலம் ஏற்கனவே நம்ம பார்த்த மொரப்பநாடு, அதே மாதிரி இன்னொரு குருஸ்தலம் அதுதான் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொன்னாலே மிகவும் ரொம்ப விசேஷமான ஒரு ஊர். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், தாமிரபரணி ஆறு வந்து வைகாசி விசாக அன்னைக்கு பிறக்குது. அதே மாதிரி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவரும் அதே வைகாசி விசாக அன்னைக்கு தான் பிறக்கிறார். அதாவது நதி எந்த அளவுக்கு இந்த பகுதியில் முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து நம்மாழ்வார் மிகவும் முக்கியமானவர். அவர் வசித்து வந்த இடம் நமது ஆழ்வார் திருநகரி தான். ஒரு காலத்தில் வந்து பிரம்மன் வந்து விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறான். விஷ்ணுகிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து பூலோகத்தில் தவம் செய்வதற்கு ஒரு நல்ல இடம் வேணும், அதை நீங்கள் தான் அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போது அவர் சொல்கிறாரு, நீ பூவிக்கு போகிறதெல்லாம் சரி, ஆனால் உனக்கு ஒரு நல்ல தலம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ நேராக ஆழ்வார் திருநகரிக்கு போ. அங்கே போய் இருக்கக்கூடிய ஆதிபிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிநாதர் குடியிருக்கக்கூடிய அந்த தலத்தில் போய் நீ தவம் இரு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் பூலோகத்துக்கு வந்து இந்த பகுதியிலிருந்து தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து குருவா யார் வாரா அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ விஷ்ணுவே வந்து குரு உபதேசம் செய்கிறார். அதனால தான் இந்த ஊருக்கு வந்து திருக்குருவூர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். ஆழ்வார் திருநகரிக்கு ஒரு பேர் வந்து திருக்குருவூர் அப்படின்னு பேர். இந்த ஊரில் தான் திருவழுதி அப்படிங்க சொல்லக்கூடிய திருவழுதி பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவழுதி கரிவேல பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கரிமார பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரிமார நாடான் என்று அவர் பேர் சொல்லுவாங்க. அந்த திருவழுதி அவர்கள் வந்து நம்மாழ்வாரோட தந்தை. அவருடைய முன்னோர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து குருபுரம் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது குருவூர் புறம் அப்படின்னு சொல்லுவாங்க, குருகாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் அவங்க ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருகு அப்படின்னு அடிக்கடி வருது. இந்த குருகு அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சங்கு அப்படின்னு கூட சொல்லலாம், நாரை அப்படின்னு கூட சொல்லலாம், கோழி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த சங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இந்த பகுதியில் ஒரு வரலாறு இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஒரு முனிவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் வேடன் ஒருவன் இருக்கிறான். அந்த வேடன் வந்து முனிவரை பார்த்து எக்காலமாக கிண்டல் கேலி பண்ணுறான். உடனே முனிவர் வந்து சாபம் போட்டுறார். சாபம் போட்டவொடனே அவன் அந்த மறுசன்மத்தில் அவன் சங்கன் அப்படிங்கிற ஒரு பிறவியாக பிறக்கிறான். பிறந்த உடனே அவன் நினைக்கிறான், ஆகா இனிமேல் வந்து நம்ம போன ஜென்மத்தில் வந்து நம்ம வந்து இறைவனை வந்து பழித்து பேசிட்டோம், முனிவரை பழித்து பேசிட்டோம். ஆனால் இந்த தடவை வந்து நம்ம வந்து இறைவன் மேலே ரொம்ப பற்றும் பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடும் தவம் புரியுதான். ஆனால் நாரதர் அந்த வழியை வந்து பார்க்குறாரு, என்னப்பா நீ செய்கிற கடவுள்லாம் தவம்லாம் பெரிய தவமே இல்லை, ஆனால் அடுத்த பிறவியில் வந்து நீ வந்து பெரிய சங்கா அவதரிக்கிற போகிற. அந்த சங்கு வந்து கரெக்டாக வந்து வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி நதி கடலில் கலக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த சங்கு தோன்றும். அந்த சங்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து எதிர்த்து கிட்டத்தட்ட 2 பர்லாங்குக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு தளத்தில் வந்து அதை அமர்ந்து வந்து ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு பிறவியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்குக்கு வந்து விமோச்சனம் கிடைத்த ஒரு அருமையான தலம் இந்த தலம் தான். அதே மாதிரி மறு ஜென்மத்தில் அவன் சங்கா பிறந்தான். அதே மாதிரி தாமிரபரணி சங்கமிக்கக்கூடிய அந்த புன்னக்காயில் சொல்லக்கூடிய அந்த வங்காள விரிகுடாவில் இருந்து அவன் எதிர்த்து வாரான். எதிர்த்து வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆழ்வார் திருநகரிகிட்ட வரும்போது அந்த சங்கு எதிர்த்து நிற்குது. அதனால தான் அதுக்கு பேர் திருச்சங்காணித்துறை அப்படின்னு சொல்லி பேர். அந்த திருச்சங்காணித்துறையில் இருந்து அவர் வந்து இங்கே வந்து நல்ல பெருமானை வணங்கி அதுக்கு பிறகு அவர் வந்து விமோச்சனம் பண்ணுறார். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார் திருநகரிக்கு ஒரு விசேஷம் உண்டு. இங்கே வந்து சங்கு மண்டபம்னு ஒரு மண்டபம். இந்த சங்கு மண்டபம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் செய்த அந்த பெரிய அருள் செயலை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த சங்கு மண்டபத்தில் வந்து ஆற்றுல நிறைய தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட தண்ணி வருது, வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த வெள்ளம் வந்தவுடனே அந்த மண்டபத்தில் வந்து சங்கு சவுண்டு வரும். அந்த சங்கு சவுண்டு வந்த உடனே பள்ளத்தில் இருக்கவங்களாம் ஆகா ஆற்றுல அதிகமாக வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி மேடான பகுதிக்கு ஏறி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு அருமையான கல் மண்டபம் சங்கு மண்டபம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கு இருக்குது. அது மாதிரி திருச்சங்காணித்துறையும் இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்குது. முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்று சுவடுகள்.